வணக்கம் உறவுகளே, லக்ஸ் விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உறவுகள், என்னோட வீடியோ இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் நவராத்திரி நிகழ்வை பார்த்துட்ருக்கீங்க. முதல் 3 நாள் துர்க்கைக்கு ரொம்ப சிறப்பாக நடந்ததுங்க. 4ஆம் நாள் பூஜை யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார். அடுத்த 3 நாள் பார்த்தீங்கன்னா நம்ம மகாலட்சுமிக்கு தாங்க. முதல் 3 நாள் துர்க்கை, அடுத்த 3 நாள் லக்ஷ்மி தேவி. இதில் முதல் நாள் மகாலட்சுமி தாயாரை எவ்வாறு சிறப்பாக நாங்கள் வழிபட்டோம், எந்த அளவுக்கு பூஜை பண்ணணும், என்ன நைவேத்தியம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உறவுகளே, நவராத்திரிங்கிறது ஒரு சிறப்பான விரதங்க. பெண்கள் மேற்கொண்டோன்னா நம்ம வாழ்க்கையில் பெற வேண்டிய அனைத்து நல்லதுகளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். தொடர்ந்து நம்ம சேனலில் நவராத்திரி நிகழ்வை நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அது மாதிரி தொடர்ந்து நீங்களும் பார்த்து அம்பாவை என்ன உங்களுக்கு வேணுமோ மனதார பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. எல்லாருமே சேர்ந்து நமக்கு தெரிஞ்ச மொழிகளில் அம்பாளுக்கு நமக்கு தெரிந்த பாடல்களை பாடி பஜனை செய்து ரொம்ப சிறப்பாக வழிபட்டோங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பாக வழிபாடு போயிட்டுருக்கு. உறவுகளே, ஆரம்பித்ததே தெரியலை, 4ஆம் நாள் வந்துடுச்சு. ரொம்ப ரொம்ப சிறப்பாக நாளும் கிழமையும் வேகமாக போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன பண்ணுவோன்னு ஒரு தெய்வ சிந்தனையில் இருக்கனால நாட்கள் போகிறதே தெரியலன்னு தான் சொல்லணும். எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சிறப்பாக வழிபாடு பண்ணிட்டோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குங்க. என்னென்னா எல்லோரும் சேர்ந்து பஜனை பாடி பூஜைகள்லாம் செஞ்சு ரொம்ப சிறப்பாக முடிச்சுட்டு அடுத்து எல்லோரும் உட்காந்து நம்ம சாப்பிட்டுட்டு ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நம்ம குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்வு நடக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு 1.5 மணி நேரம் எல்லோரும் சேர்ந்து பூஜை பண்ணிவிட்டு எல்லோரும் உட்காந்து பேசி செஞ்சு சாப்பிட்டுட்டுலாம் போகிறது ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. கண்டிப்பாக நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணி நம்ம மனதார நம்ம இல்லத்திலே அம்பாவை வழிபட்டோன்னா நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். எல்லோரும் முடிச்சுட்டு பிரசாதம் வாங்கிட்டுருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. நம்ம ஒவ்வொரு நாளும் தெய்வ சிந்தனையில் இருக்கப்ப தெய்வங்களை வழிபடுறப்ப வேறு எண்ணங்களே நமக்கு தோன்றாது. அதே மாதிரி மற்றவங்க நம்மளையே என்ன நினச்சா நமக்கு என்னங்க, நம்ம மனசுக்கு நம்ம நேர்மையாகவும் கரெக்டாகவும் இருந்தாங்கிற பட்சத்தில் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்ட்டு இருந்தோன்னா ரொம்பவே சந்தோஷமாக நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். ஏன்னா இந்த கால சூழ்நிலையெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பதில் கொடுத்துட்டே இருந்தோம்னா வாழ்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் முடிஞ்சளவு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு வாழ பழகினோம்னாலே எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. வழிபாடு அதாவது எதுவுமே தேவையில்லைங்க. நமக்கு மேலே ஒரு இறை சக்தி இருக்குது, அதே நம்மளை எந்நாளுமே நம்மளை கவனிச்சுட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு உள் பயத்தோடு நம்ம வாழ்ந்தாலே நமக்கு போதுமானதுங்க. ஒரு வழியாக 4ஆம் நாள் லக்ஷ்மி தேவி பூஜை சிறப்பாக முடிஞ்சிச்சுங்க. உறவுகளே, நீங்கள் எல்லாருமே என்னோடய சேனலை ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி பார்த்து உங்களோட மேலான கருத்துக்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மகிழ்வித்து மகிழ்வோம். நன்றி.